எல்லாத்துக்கும் வணக்கம். தோட்டத்தை எடுப்பாங்கறக்கு வரவேற்கிறேங்களே. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கடல மிட்டாய் செய்கிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு. கடல மிட்டாய் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து கடலக்காய் துவைச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை. கடலக்கொட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா. அப்போ தொல்லி விடு. நல்லா இலை வறுப்பு வறுத்து எடுத்து தொல்லியெல்லாம் எடுக்கணும். அதனால இலை வறுப்பாக வறுத்துக்கலாம். கடலக்கொட்டை வறுவிட்டுருச்சு, வறுத்து எடுத்துட்டேன். நீ தொல்லியெல்லாம் தேய்ச்சி புடச்சிக்கலாம். பொட்டையெல்லாம் தாளியில் விட்டுடலாம். கீழே போட்டால் வீணாக போகுதுல்ல, மாடு குடிச்சிக்கணும். இல்லை கழுநீரில் போட்டால் எவ்வளோ ஒட்டு இருக்குது. இதெல்லாம் கீழே விட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் மாடு நல்லா குடிச்சு மறந்துட்டு. வெள்ளத்தை அருவாமனையில் சீவிக்கலாம். தட்டுறதோட இப்படி சீவி போட்டாக்கா சீக்கிரம் கரைஞ்சிரு. 1/2 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வந்து 1/4 கிலோ கடலக்கொட்டைக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கல, பாதி சீவிக்கிறேன். அடுப்பில் வடச்சட்டி வைக்கிறேன். டீ பற்ற வச்சுக்கலாம். கால் கிலோ வெல்லத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதிக்குது, வெல்லத்தை போட்டுக்கலாம். டீ சன்னமாக வச்சு அடிக்கணும். பாவு காய்ச்சறதுக்கு அதனால் மெதுவாக எறியுது. பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாவு கட்டி பதத்தில் வந்துடுது. வேறு இப்படி எடுத்தோம்னாக்கா இப்படி ஜவ்வாட்டை வரணும். அதான் ரொம்ப தண்ணியாட்டு இருந்ததுனாக்கா பருப்பு ஒட்டாது. அது ஒரு நல்லா உருண்டை சேர்ற மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி இருக்கணும். பருப்பு போட்டுக்கலாம். இந்த தட்டத்தில் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். இதில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி எல்லாம் ஏகம் தொடச்சிக்கலாம். கடல மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீ எடுத்து தட்டில் ஊற்றிக்கலாம். ஏக இப்படி பரப்பி விட்டுடலாம். கொஞ்சம் இஞ்சிச்சுனாக்கா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 400 உருப்பாடு அப்படியே நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம், கட் பண்ணி அப்படியே சாதாரணமாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இஞ்சி இடுது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடல மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. கடையில் வாங்கிறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி, போயிட்டு வரேன்.